நான் பாஸ்கர். குலதெய்வம் பேர் சொல்றியா? குலதெய்வம் பேரை சொல்றியா? அது அங்கே என்ன கிடக்குன்னு பார்த்தியா? அங்கே போய் பாரு, என்ன பண்ணுறாருன்னு பாரு. அது பாரு முதல்ல, சீக்கிரம் பாரு. குப்பை கொட்டுறாரா? சோறு கிடக்கா? எவ்வளோ சோறு கிடக்கு? இப்போ கிளம்புற 7 மணி கொட்டினது. மண்டபக்காரனா? மண்டபக்காரன் கொட்டினாங்கிற? எப்படி மண்டபக்காரன் தான் கொட்டான்னு எப்படி சொல்லிட்டீங்க? சாப்பாடு வேற யார் போட்டு அவங்க தான் மீன் போட்டு நைட்டில் போட்டுவாங்க. ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கல்ல. சரி, மண்டபங்காரன் தானான்னு உன்னால் சொல்ல முடியுமா? இது ஏன்னா தேவையில்லாமல் சொல்லி நீ மாட்டிக்காத. ஏற்கனவே சீரியஸான மேட்ரு போயிட்டு இருக்குது. அதான் தேவையில்லாமல் நீ சொல்லிட்டு மாட்டிக்காத. இப்போ சாதம் அவ்வளோ சாதம் கிடக்குல்ல. ஏன்னா வேறு யாரும் கொட்டுறதுக்கு இவ்வளோ சாதத்தை கொண்டாந்து கொட்டுறதுக்கு ஆள் கிடையாது. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? எங்கள் மண்டபத்தில் வந்து குப்பையே எடுக்கிறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அது தெரியுமா? கல்யாண மண்டபத்துக்காரன் எங்கள் கடையில் வந்து யாருமே குப்பை எடுக்கிறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இது தெரியுமா உனக்கு? இப்போ அவன் தான் சோறு கொண்டாந்து கொட்டான்னு. ஓ, இவர் ஏரியா தானா? நீ ஏன் இல்லைனா நீ? ஆமாம் ஆமாம், சம்மந்தம் கிடையாது. அவங்க இப்போ இவர் வந்து நீ தான் ஒன் பாட்டியா? பாரு, எல்லாம் ஓ ஏரியா தான் நடக்கிறது. பூரா இந்த பிரச்சனை பண்ணுறதே ஓ ஏரியாவில் தான். ஓ ஏரியாவுக்காக தான் வீடியோவே நான் வச்சு ரிலே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் குப்பை தொட்டி கொண்டாந்து யார் வச்சது, எதுக்காக வச்சது எல்லாம் எனக்கு தெரியும். ஏற்கனவே அந்த அரிசி உள்ளது தான் வீடியோவில் ரிலே பண்ணிகிட்டு இருக்கேன், ஆன்லைனில் விட்றதுக்கு. அந்த பைக்கு ஒன்று கடந்தது இல்லை, அந்த பைக்கு காணோம். எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டானுவோ. கடைசியில் நீ தான் ஒன் பாட்டியா? போ. இன்னொரு விஷயம், அங்கே இருந்து வந்து நடக்கிறதுக்காக தான் அங்கே இருந்து வரவங்க திட்டம் போட்டு தான் இங்கே குப்பை தொட்டி இங்கே வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம், அங்கே இருக்கிறவங்க அதுக்காக தான் இந்த தொட்டி கொண்டாந்து வைக்கப்பட்டது. யார் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா சொன்னீங்க, கவுன்சிலரை வைக்க சொன்னாங்க. இவர் கமிஷனரை வர சொன்னதுக்கு வருவார்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூரா வரல. ரைட் தானே இருக்கு. இப்போ வந்து அதேமாரி 140ன்னு சொல்ல போகும்போது 134, இப்போ 140 குப்பையா போகுது. இப்போ 140 குப்பையை கொண்டாந்து ஏன் 134 தொட்டிக்குள்ளே கொட்டுறாரு? ஏம்மா, நீ 140காரன் நீ தானே? நீ 140காரன் நீ கொண்டாந்து ஏன் குப்பை எங்கே கொட்டுற சொல்லு. உடனே வீடியோவில் எடுத்துருக்குறேன். கரெக்டான விஷயம். அப்பா புண்ணியமா, நீ ரொம்ப இது லீக் என்னான்னு விவரம் தெரியாமல் இருந்த விஷயத்தெல்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுற. அப்போ 140காரங்களும் கொண்டாந்து இந்த இடத்த நாசம் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அவனை இது கல்யாண மண்டபத்தை எல்லாம் அது ஏன் இப்போ ஏன் சீக்கிரம் பண்ணுவானு. இங்கே இருந்தால் பைக்கு கிடந்தது காணாமே போயிடுச்சு. திருடிட்டு போயிட்டாங்களா, எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியாது. அவன் 140காரன் கொண்டாது ஏன் குப்பை இங்கே கொண்டா கொட்டுறான்? இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த சைடில் குப்பை தொட்டி இல்லையா? அப்போ குப்பை தொட்டி இல்லைன்னா அப்போ அங்கே இந்த சைடில் குப்பை தொட்டி கொண்டு வச்சுருக்கணுமா வேண்டாமா?
அது நீ போனதை பற்றி பேசாத, இவ்வளவு நாள் இல்லாமல். 38 இருந்தது, நீங்க எதுவும் சொன்னீங்க சுத்தமா இல்லையா? அப்புறம் 38 நீங்க அவங்கள தான் கேட்கணும், எங்களை கேட்கக்கூடாது. நீங்க சொன்னது நாங்கள் சப்போர்ட் பண்ணோமா இல்லையா? 38 சுத்தமா இல்லையா? எப்பா நீ சப்போர்ட் பண்ணாடி, இதுதான் வந்து நீ இவ்வளவு நாள் 140காரங்க கொண்டாந்து அவங்க சூப்பர்வைசர் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சூப்பர்வைசர் சொன்னாங்க அவங்க கொட்டினது உண்மைதானே? சொல்லு.